கிருஷ்ணேஸ்வர் கோயிலின் பின்னணியில் உள்ள வரலாறு. கிருஷ்ணேஸ்வர் கோயில் அவுரங்காபாத் மாவட்டத்தில் உள்ள வெருல் என்ற சிறிய கிராமத்தில் அமைந்துள்ளது. உலக புகழ்பெற்ற எல்லோரா குகைகளிலிருந்து 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவில் உள்ள இந்த கோயிலுக்கு சுற்றுலா பயணிகள் எளிதில் செல்லலாம். அவுரங்காபாத்தில் அதிகம் பார்வையிடப்படும் இடங்களில் இதுவும் ஒன்று என்று சொல்ல தேவையில்லை. கிருஷ்ணேஸ்வரர் என்ற வார்த்தைக்கு கருணையின் இறைவன் என்று பொருள் என்பதால் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. கோயிலின் உள்ளே இருந்து புனித நீர் ஊற்றெடுப்பதாக கூறப்படுகிறது. பக்தர்கள் கிருஷ்ணேஸ்வரர் கோயிலுக்குள் நுழையும் போது கோகிலா மாதாவின் சிறிய சன்னதியில் நிற்கிறார்கள். இந்த பழமையான கோயில் வரலாற்றுக்கு முந்தைய தென்னிந்திய கட்டிடக்கலை பாணி மற்றும் அமைப்பை காட்டுகிறது. சிவாலய கிராமத்தில் கிருஷ்ணா என்ற பிராமண சிவ பக்தர் வசித்து வந்ததாக கதை கூறுகிறது. குழந்தை பெறும் நம்பிக்கையில் அவர் தினமும் 101 லிங்கங்களை செதுக்கி அருகிலுள்ள ஏரியில் மூழ்கடிப்பார். அவருக்கு ஆண் குழந்தை பிறந்த பிறகு குழந்தை இல்லாத அவரது சகோதரி பொறாமையால் குழந்தையை ஏரியில் வீசினார். தனது குழந்தையை இழந்த துக்கம் இருந்தபோதிலும் அவர் தொடர்ந்து லிங்கங்களை செதுக்கி சிவனை வழிபட்டார். ஒரு நாள் அவள் வழிபடும்போது தன் மகன் ஏரியின் ஓரத்தில் நிற்பதை கண்டாள். பின்னர் அவள் தன் சகோதரியை மன்னிக்கும்படி இறைவனிடம் கெஞ்சினாள். அவளுடைய தூய்மையைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தன் மகனை மீண்டும் உயிர்ப்பித்து அங்கே ஒரு ஜோதிர்லிங்க வடிவத்திலும் தோன்றினார். இதன் விளைவாக அந்த இடம் கிருஷ்ணேஸ்வரர் என்று அறியப்பட்டது. சிவபெருமானின் தீவிர சீடரான மாலோஜி போசலே ஒரு பாம்பு குழிக்குள் ஒரு புதையலை கண்டுபிடித்து அதை கோயிலை மீண்டும் கட்ட அர்ப்பணித்ததாக கதை உள்ளது. இந்த பழங்கால யாத்திரை தலத்தில் கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் அழகிய சிவப்பு கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் உள்ளன. 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் டெல்லி சுல்தானியத்தின் முகலாய படையெடுப்பாளர்களின் தாக்குதல்களுக்கு மத்தியில் இந்த கோயில் அழிக்கப்பட்டது. இதன் விளைவாக கோயிலின் கட்டமைப்பை மீட்டெடுக்க பல புனரமைப்புகள் நடந்தன. முதல் புனரமைப்பு 16ஆம் நூற்றாண்டில் நடந்தது. சத்ரபதி சிவாஜி மகாராஜின் தாத்தா மாலோஜி ராஜே போசலே முன்முயற்சி எடுத்தார். பின்னர் 1765 முதல் 1795 வரை இந்தூரை ஆண்ட மராட்டிய இளவரசி ராணி அஹில்யாபாய் ஹோல்கரால் 18ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் மேலும் புதுப்பிக்கப்பட்டது. கோயில் பற்றிய கதைகள். இழந்த சதுரங்க விளையாட்டு. கோயிலுக்கு அருகிலுள்ள சரோவரைச் சுற்றி அடிக்கடி சொல்லப்படும் கட்டுக்கதைகளில் ஒன்று சிவன் மற்றும் பார்வதி பற்றியது. இருவரும் சதுரங்கம் விளையாடுவதை விரும்பினர், மேலும் சிவபெருமான் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இருப்பினும் ஒரு முறை பார்வதி அவரை ஒரு விளையாட்டில் தோற்கடித்தார். இது இறைவனை கோபப்படுத்தியது. தோல்வியால் அவமானப்படுத்தப்பட்ட அவர் உடனடியாக காம்யகவன காட்டிற்குச் சென்றார். சிவபெருமானை தேடி பார்வதி மாறுவேடத்தில் அவரை கண்டுபிடிக்க புறப்பட்டார். காட்டில் நடந்து செல்லும்போது சிவபெருமான் பார்வதியைக் கண்டு அவளுடைய தாகத்தை தணிக்க கங்காதாரத்தை உருவாக்க முன்வந்தார். இதனால்தான் சிவாலய சரோவர் அதன் பெயரை பெற்றது. சரோவரில் 8 தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 8 கோயில்கள் இந்த பகுதியில் உள்ளன. வெர்மில்லியன் கடவுள். இந்த கோயிலுடன் தொடர்புடைய மற்றொரு புராணக்கதை என்னவென்றால், பார்வதி தேவி தனது உள்ளங்கையில் குங்குமப்பூவை கலந்து கொண்டிருந்தாள். இந்து மதத்தின்படி நெற்றியில் சிவப்பு குங்குமம் பூசுவது திருமண மகிழ்ச்சியை குறிக்கிறது. குங்குமப்பூவை பொடி வடிவில் வைக்க முடியாது என்பதை உணர்ந்த பார்வதி அதை கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ள புனித ஏரியான சிவாலயத்தின் தண்ணீரில் கலந்தாள். அவள் இடது உள்ளங்கையில் குங்குமப்பூவை பிடித்துக்கொண்டு வலது கையால் ஒரு பசையை உருவாக்கத் தொடங்கினாள். அவளுடைய கைகளின் வட்ட இயக்கங்கள் அவள் கைகளில் உராய்வை கிருஷ்ணனை உருவாக்கின. அதிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். அவர் ஒரு பிரகாசமான ஒளியாகத் தோன்றி அது லிங்கமாக மாறியது. பார்வதி இந்த லிங்கத்தை கிருஷ்ணேஸ்வர் உராய்வின் கடவுள் என்று பெயரிட்டார், ஏனெனில் அது அவளுடைய கைகளுக்கு இடையிலான உராய்விலிருந்து உருவானது. இந்த கோயிலுக்கு அதன் பெயர் வந்ததாக நம்பப்படுகிறது. நதியாக மாறிய மனிதன். சிவாலயம் ஏலகங்கா எனப்படும் ஒரு புனித நதியின் அருகே ஓடும் சிவனடி சிவானன் ஓடையில் பாய்கிறது. ஒரு காலத்தில் சிவனும் பார்வதியும் இப்பகுதியில் அமைதியாக தங்கியிருந்தபோது சுதன்வா என்ற வேட்டைக்காரன் ஒரு விலங்கை தேடி அங்கு வந்தான் என்று புராணக்கதை கூறுகிறது. அவருக்கு ஆச்சரியமாக அவர் அதிசயமாக ஒரு பெண்ணாக மாறினார்.
இந்த விவரிக்க முடியாத பாலின மாற்றத்தால் குழப்பமடைந்து விரக்தியடைந்த சுதன்வன் சிவபெருமானை வேண்டி தபம் செய்ய முடிவு செய்தார். அவரது பக்தி மற்றும் தவத்தால் மகிழ்ச்சியடைந்த சிவன் அவர் முன் தோன்றினார். சுதன்வன் சிவனிடம் தன்னை மீண்டும் ஆணாக மாற்றும்படி கேட்டபோது அது சாத்தியமற்றது என்று தெய்வம் அவரிடம் கூறியது. சுதன்வன் தனது கடந்தகால வாழ்க்கையில் ஒரு பெண்ணாக இருந்ததால் சிவனால் சாபத்தை நிறைவேற்ற முடியவில்லை. சுதன்வனின் வேண்டுகோளின் பேரில் சிவன் அவரை யலகங்கா நதியாக மாற்றினார். தாகமுள்ள மன்னன். ஒரு காலத்தில் வேட்டையாடுவதை மிகவும் ரசித்த ஒரு மன்னன் இருந்தான். ஒரு நாள் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தபோது காட்டில் வசிக்கும் முனிவர்களுடன் வாழ்ந்த விலங்குகளை மன்னன் தற்செயலாக கொன்றான். விலங்குகள் காணாமல் போனதால் கோபமடைந்த முனிவர்கள் மன்னனின் உடல் பூச்சிகளால் நிறைந்திருக்கும் என்று சபித்தனர். சாபத்தால் பாதிக்கப்பட்டு தனது புதிய நிலையால் மனமுடைந்த மன்னன் காட்டில் அலையத் தொடங்கினான். விரைவில் அவனுக்கு தாகம் எடுத்தது. ஆனால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. மணிக்கணக்கில் நீர் ஆதாரத்தை தேடிய பிறகு குதிரை குளம்புகளால் ஆன ஒரு சிறிய செயற்கை நீர்க்குளம் மன்னனுக்கு கிடைத்தது. ஆச்சரியப்படும் விதமாக அவன் உடனடியாக சாபத்திலிருந்து விடுபட்டான். எல்லா பூச்சிகளும் அவன் உடலை விட்டு வெளியேறின. தெய்வீக அற்புதத்தால் பணிந்த மன்னன் ஏரிக்கு அருகில் தவம் செய்ய முடிவு செய்தான். அவனது தபத்தால் சாந்தமடைந்த பிரம்ம தேவன் அங்கு தோன்றி நீர்க்குளம் ஒரு பெரிய புனித ஏரியாக மாற்றினார். பக்தர்கள் இப்போது இந்த ஏரியை சிவாலயம் என்று அழைக்கிறார்கள். கட்டிடக்கலை முக்கியத்துவம். கிருஷ்ணேஸ்வர் கோயில் இந்தியாவின் மிகச் சிறிய ஜோதிர்லிங்க கோயிலாகும். 240 அடி x 185 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலில் 5 நிலை சிகரமும் உச்சியில் தங்க கோபுரமும் அல்லது கலசமும் உள்ளன. இந்த கோயில் வரலாற்றுக்கு முந்தைய தென்னிந்திய கட்டிடக்கலை பாணியை காட்டுகிறது. இது அதன் பிராந்தியத்திற்கு அரிதானது. சிவப்பு எரிமலை பாறைகளால் கட்டப்பட்ட கிருஷ்ணேஸ்வர் கோயில் கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் சிக்கலான சிற்பங்கள் மற்றும் சிற்பங்களை கொண்டுள்ளது. இந்த கோயிலில் ஒரு கற்பகிரகம், ஒரு அந்தராலா மற்றும் ஒரு சபா மண்டபம் உள்ளன. கல் கோபுரம் துரு, இளஞ்சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களில் தனித்துவமான அலங்காரங்களை காட்டுகிறது. அதன் பல கட்டிடக்கலை அம்சங்கள் நாட்டின் மிகவும் தனித்துவமான மற்றும் தனித்துவமான கட்டமைப்புகளில் ஒன்றாக இதை ஆக்குகின்றன. பிரதான நீதிமன்ற மண்டபம் 24 தூண்களில் கட்டப்பட்டுள்ளது. இந்த 24 தூண்கள் சிவனின் புராணங்கள் மற்றும் இதிகாசங்களின் நுட்பமான செதுக்கப்பட்ட பிரதிநிதித்துவங்களை காட்டுகின்றன. அதன் தனித்துவமான பாணி மற்றும் அமைப்பு இந்தியாவின் பிற கோயில்களிலிருந்து இதை வேறுபடுத்தி தொலைதூரத்திலிருந்து பக்தர்களை ஈர்க்கிறது. இந்த கோயில் பிரதான கோயிலுக்குச் செல்லும் தசாவதாரங்கள் பூமியில் விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் அல்லது வடிவங்கள் கொண்ட பார்வைக்கு இனிமையான அமைப்பை கொண்டுள்ளது. புனித கட்டிடத்தின் கட்டிடக்கலை பாணி இடைக்காலத்தை சேர்ந்தது. இந்த கோயில் சிக்கலான சிற்பங்கள், மயக்கும் ஓவியங்கள் மற்றும் அமைதியான சிலைகளால் நிறைந்துள்ளது. இந்த கோயில் ஷிகாரா பாணி எனப்படும் தனித்துவமான கட்டுமான பாணியை கொண்டுள்ளது. இது காளைகள் மற்றும் குரங்குகளின் சிற்பங்கள் மற்றும் 5 டயர்களால் குறிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணேஸ்வர் எந்த மாநிலத்தில் உள்ளது? மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய யாத்திரை தலமாக சிவபெருமான் பக்தர்கள் கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்க கோயிலை மிகவும் மதிக்கிறார்கள். 12 ஜோதிர்லிங்கத்தை தரிசித்த பிறகு என்ன நடக்கும்? இந்த கோயிலுக்குச் செல்வது அனைத்து தீய வடிவங்களிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை அளிக்கும். மகாகாலேஸ்வர் மத்திய பிரதேசம். இந்த கோயில் சிவனை காலம் மற்றும் மரணத்தின் அதிபதியாக குறிக்கிறது. மகாகாலேஸ்வர் உங்களை அனைத்து அச்சங்கள் மற்றும் பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். 12 ஜோதிர்லிங்கங்கள் சிவ பக்தர்களுக்கு மிகவும் புனிதமான மற்றும் மதிக்கப்படும் புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாகும். உலகம் முழுவதிலுமிருந்து பக்தர்கள் ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக ஞானத்தையும் பெற இந்த ஆலயங்களுக்கு வருகை தருகின்றனர். சோமநாத் ஜோதிர்லிங்கம் குஜராத். சோமநாத்தின் புகழ்பெற்ற ஜோதிர்லிங்கம் 12 ஜோதிர்லிங்கங்களில் முதலாவதாக கருதப்படுகிறது. ஜோதிர்லிங்கம் செல்வத்தையும் அமைதியையும் வழங்குகிறது. மல்லிகார்ஜுனா ஆந்திர பிரதேசம். இந்த கோயில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருவரின் சங்கமத்தை குறிக்கிறது. இந்த கோயிலுக்குச் செல்வது அனைத்து தீய வடிவங்களிலிருந்தும் விடுதலையை பெறும். மகாகாலேஸ்வர் மத்திய பிரதேசம். இந்த கோயில் சிவனை காலம் மற்றும் இறப்புக்கு அதிபதியாக குறிக்கிறது.
மகாகாலேஸ்வர் உங்களை எல்லா அச்சங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுவிக்கும். ஓம்காரேஸ்வர் மத்திய பிரதேசம். இது சிவபெருமானின் 4வது ஜோதிர்லிங்கமாகும். தினமும் 3 உலகங்களையும் சுற்றி வந்த பிறகு சிவபெருமான் இங்கே ஓய்வெடுப்பதாக நம்பப்படுகிறது. ஓம்காரேஸ்வர் ஆறுதலையும் அமைதியையும் அளிக்கிறார். கேதார்நாத் உத்தரகாண்ட். கேதார்நாத் கோயில் வட இந்தியாவின் புனித யாத்திரை மையங்களில் ஒன்றாகும். கேதார்நாத்தில் நீங்கள் முக்தி அடைவீர்கள். பீமாசங்கர் மகாராஷ்டிரா. இந்த கோயில் சிவபெருமானை தீமையை அழிப்பவராக குறிக்கிறது. பீமாசங்கர் உங்களுக்கு வெற்றியை தருகிறது. காசி விஸ்வநாதர் உத்தரப்பிரதேசம். காசி விஸ்வநாதர் கோயில் வாரணாசியில் உள்ள மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றாகும். காசி விஸ்வநாதர் அனைத்து வகையான கர்மங்களிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை அளிப்பார். திரிம்பகேஸ்வர் மகாராஷ்டிரா. இது படைப்பு, காத்தல் மற்றும் அழிவின் சுழற்சியை குறிக்கிறது. திரிம்பகேஸ்வரில் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். பைத்யநாத் ஜார்க்கண்ட். இங்கு சிவபெருமான் குணப்படுத்துபவர் பைத்யநாத் என்று வணங்கப்படுகிறார். பக்தர்கள் இங்கு வருகை தந்தால் அனைத்து வகையான நோய்களிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். நாகேஸ்வர் குஜராத். இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் சுயமாக வெளிப்பட்ட சிவலிங்கம் ஒன்றின் தாயகமாக இந்த புனித தலம் உள்ளது. இந்த கோயிலுக்குச் சென்றால் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும். ராமேஸ்வரம் தமிழ்நாடு. ராவணனுடனான போருக்குப் பிறகு மன்னிப்பு கேட்க ராமர் இங்கு சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது. இது சொர்க்கத்திற்கு செல்லும் நுழைவாயில். கிருஷ்ணேஸ்வர் மகாராஷ்டிரா. இது சிவபெருமானின் கடைசி ஜோதிர்லிங்கமாகும். இது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமான புகழ்பெற்ற எல்லோரா குகைகளுக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நீங்கள் செழிப்பை காண்பீர்கள்.